இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு என்னோட வேதாந்திர மரிசிக்கும் முருகப்பெருமானுக்கும் இருகரம் கூப்பி நன்றியை சொல்லிட்டு இப்போ வந்து சுடிதார் வெட்டும் பயிற்சிகளை சொல்ல போகிறோம். சுடிதார் வந்து யாருக்கிட்ட வெட்டும் முறை இருக்கோ அவங்க வெற்றியாளராக இருக்க முடியும். இப்போ சுடிதார் வந்து வெட்டும் பயிற்சிக்குள்ளே நம்ம செல்ல போகிறோம். சுடிதார் வந்து வெட்டும் அளவு எடுத்திருக்கோம். அந்த அளவு எடுப்பதை சொல்கிறத எல்லோரும் கவனிங்க. உயரம் 36, ஆஃப் உயரம் 13, சீட்டோட உயரம் 18, பாடி வந்து C1 34, 35, சீட்டு 35, இடுப்பு வந்து 30, WH2 வந்து 34, சீட்டு வந்து 38, கை நீளம் 14, கை லூஸ் 10, ஃப்ரண்ட் நெக்கு 6.25, பேக் நெக்கு 6, ஏஹெச் 16, எம்ஹெச் 13. இப்போ இதுக்கு வந்து ஷோல்ட்ரு வந்து நம்ம ஷோல்ட்ரு எல்லா இதுக்கும் எடுத்தே தீரணும். ஷோல்ட்ரு வந்து 15 எடுத்திருக்கோம். இப்போ எல்லா சுடிதாருக்கு வந்து ஃபுல் ஷோல்டர் எடுத்துருங்க. ஃபுல் ஷோல்டர் எடுத்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதை வச்சு தப்பே வராமல் வெட்டிடலாம். இது வந்து 3/4 கை நம்ம வெட்ட போகிறோம். வெட்டும் பயிற்சியை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். எப்பவும் போல ஒரு கோடு போட்டுங்க. லைட்டாக கிராஸாக கோடு போட்டுங்க. கிராஸாக அப்படி கோடு போட்டுங்க. கிராஸாக கோடு போட்டிங்கன்னா லைன் பின்னி மேலே ஏறிக்கும். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வச்சிட்டோம். இப்போ மேலே வந்து 33 ஒரு மார்க் பண்ணிட்டு அரைஞ்சி தையலுக்காக வச்சுருங்க. ஃபுல் ஷோல்டர் எவ்வளோ? ஃபுல் ஷோல்டர் 15 7.25 கரெக்டாக வச்சுருங்க. 7.25 1 இன்ச்சு மைனஸ் பண்ணுங்கள். 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிங்கன்னா ஷோல்டர் கிடச்சிரும். 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிங்கனாக்கா 7.25 1 இன்ச்சு மைனஸ்னா 6.25 கரெக்டாக வந்திருக்கும். 6.25 வந்து ஷோல்டரோட அளவு கரெக்டாக கிடச்சிரும். ஓகே. இப்போ கழுத்தோட அளவு எவ்வளோ வைக்கலாம்? 34 இன்ச்சு பாடி, 2 இன்ச்சு கழுத்து, 2.5, இது 3.25 வச்சுட்டேன். எல்லாமே வச்சுட்டோம். 3.25 ஒரு 2.5 6.25 வந்துருச்சு. இப்போ வந்து முண்டா இறக்கம் எவ்வளோ இறக்கலாம்? முண்டா இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முண்டாவோட இறக்கம் வந்து 5.25 நான் இறக்கியிருக்கேன். 5.25 இறக்கியிருக்கேன். அப்புறம் தேவைன்னா இறக்கிக்கலாம். ஃப்ரெண்டு கழுத்து இறக்கம் வந்து 6.25. 6.25னா 5.25 இறக்குங்க. ஏன்னா அரைஞ்சி தைக்கிறதுக்காக இறங்கிடும். ஃப்ரெண்டில் வந்து மாடல் கழுத்து எது வேணாலும் நம்ம பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டு வந்து மேலேருந்து கீழே இறக்குறது வந்து இங்கேருந்து இந்த மார்பு சுற்றளவு C2க்கு வந்து 3 3.5 இறக்கிக்கங்க. 3 3.5 கரெக்டாக ஒரு கோடு போட்டுருங்க. இது C2. இது WH2க்கு WH1 வந்து ஏற்கனவே நம்ம அளவு எடுத்திருக்கோம் 13. இந்த சீட்டோட உயரம் 18 கரெக்டாக எல்லாமே போட்டோம். கீழே பாட்டம் கோடு போட்டோம். எல்லாமே கோடு போட்டோம். இப்போ வந்து C1, இது C2, இது WH1, இது வந்து எஸ்கச்சு சீட்டோட சுற்றளவு. C1 எவ்வளோ? C1 34 8 + 1 9 வச்சுக்கோங்க. 9 வச்சுட்டேன். 35 8.25 ப்ளஸ் ஒரு அரை 9.25 வச்சுக்கோங்க. இது அரை இன்ச்சு சேர்த்தா போதும். இது 1 இன்ச்சு சேர்க்கணும். இதுவும் 3/4 இன்ச்சு சேர்த்தா போதும். வயிறு கொஞ்சம் பெருசாக இருந்தால் 3/4 இன்ச்சு சேர்த்துக்கலாம். 7.5 35 பாடி, 35 இடுப்பு, 7.25 ப்ளஸ் ஒரு 3/4 8.25 வைக்கிறேன். சீட்டு 39 வைக்க 9.25 ப்ளஸ் ஒரு அரை 10.25 வைக்கப்பட்டது. எல்லாம் வச்சிட்டோம். வச்ச பிறகு இப்போ கோடு போட போகிறேன். மார்பு கொஞ்சம், இது பெரிய மார்பகம், கொஞ்சம் மார்பகம் பெருசு. அதனால் ஸ்கேலை வந்து இப்படி போடுங்க. இந்த இடத்துல பெண்டு கொடுங்க. இந்த இடத்துல சீட்டுக்காக இப்படி அழகாக இப்படி பெண்டு கொடுங்க. அதே மாதிரி அடுத்த அளவு அடுத்தது ஒரு 1 இன்ச்சு வச்சு கரெக்டாக எல்லாமே மார்க் பண்ணிடுங்க. 1 இன்ச்சு வச்சு அழகாக மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு கோடாரிக்கு போட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். C1ல் 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணணும். C2ல் அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணணும். இது வயிறு கொஞ்சம் கூட இருக்கிறதுனால 3/4 பண்ணியிருக்கேன். சீட்டு வந்து அரை இன்ச்சு போதும். இப்போ இங்கேருந்து அழகாக வந்து கீழே பாட்டத்தை கொண்டு போகிறேன். இங்கேயும் அழகாக பாட்டத்துக்கு மேலே கொண்டு போயிட்டேன். இங்கேருந்து அழகாக இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல போட்டோம். இந்த இடத்துல சைடு ஓப்பனுக்காக மேலே விட்டோம். இதுதான் சைடு ஓப்பன். இந்த இடத்துல சைடு ஓப்பன் வந்துடும். இந்த இடத்துல கிராஸ் பண்ணிடுவோம். கிராஸ் பண்ணால் எல்லாரும் இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். இது மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இங்கேருந்து எவ்வளோ நகர்த்துறதுன்னு கேட்பீங்க. எல்லாருமே நகர்த்துறதுக்கு எவ்வளோ கேட்பீங்க. இப்போ 1.25 இன்ச்சு நான் நகர்த்தியிருக்கேன். 1 இன்ச்சு ஒரு புள்ளி வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் கவர் தட்டு உள்ளே இப்படி எடுத்துட்டோம். 2 இது எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள் எல்லாமே போட்டிருக்க பாருங்க. எப்படி இருக்கு பாருங்கள். C1 C2 C3 WH1 WH2 எல்லாமே பக்காவாக இருக்கும். இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து கரெக்டாக போடப்பட்டது. இப்போ ஏஹெச் எவ்வளோ வேணும்? ஏஹெச் வந்து இதோட ஏஹெச் எவ்வளோ? 16.
ஏஹெச் 16 எடுத்துருக்கோம். நம்மளுக்கு 8 வந்தால் ஓகேன்னு அர்த்தம். 8 வந்துருச்சுன்னா பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். 8 இருக்குதான்னு பார்த்துருவோம். 8 கரெக்டாக வந்து எந்த வகையான மாற்றம் இல்லாமல் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ வெட்ட போகிறோம். எல்லோரும் கவனிங்க. 36 இன்ச்சு பாடி, 3/4 கை வச்ச சுடிதார். C1 C2 WH1னாக்க இடுப்பு சுற்றளவு, இது சீட்டு சுற்றளவு. இந்த மாதிரி கிராஸ் பண்ணி வெட்டி பாருங்கள். சுடிதார் வந்து இந்த இடம் மட்டும் சின்னதாக மடித்து இப்போ தைக்கிறதுக்கு அழகாக இருக்கும். சுடிதார் வந்து கீழே வந்து சைடு வந்து கரெக்டாக நிற்கும். அழகாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஏன்னா இதை மட்டும் தான் சின்னதாக மடிக்க போகிறீங்க. 3/4 இன்ச்சு வச்சுட்டிங்கன்னா இது சின்னதாக அப்படி அழகாக மடிச்சிட்டிங்கன்னா டபுள் தையல் போடுறதுக்கு அழகாக இருக்கும். இங்கே நீங்கள் சில பேர் இங்கே மொத்தமாக வைப்பாங்க. அது மாதிரி வைக்காதீங்க. வச்சிங்கன்னா சிறப்பே இருக்காது. இப்போ கவர் திட்டு வெட்டுவதை கவனிங்கள். ஃப்ரண்டில் மட்டும் லைட்டாக கிராஸ் பண்ணிக்கோங்க. முன் பக்கம் மட்டும் லைட்டாக கிராஸ் பண்ணிக்கணும். கழுத்தளவு 2.5 தான் வச்சுருக்கேன். 2.5 தான் வைக்கணும். 34 இன்ச்சு பாடினா 2 இன்ச்சு கழுத்து போதும். வச்சுட்டோம். பின் கழுத்து வரைய போகிறேன். பின் கழுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 இன்ச்சு. பின் கழுத்து 6. பின் கழுத்து 6. நான் 5.75 வச்சுருக்கேன். தச்சோன்னா 6 இன்ச்சாக மாறிடும். இப்போ 3/4 கையினால கொஞ்சம் கிளாமராக போடுவாங்க. அதனால் கொஞ்சோண்டு கழுத்தை வந்து பின்னாடி இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எனக்கு 3/4 கை உள்ளவங்க அழகாக ரவுண்டு வந்து கொஞ்சம் கிளாமராக போடக்கூடிய ஆளாக இருக்கிறதுனால நம்ம கழுத்தில் வந்து பெருசு பண்ணுறேன். பேக் கழுத்து வெட்டியிருக்கேன் பாருங்கள். பேக் கழுத்து எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். கரெக்டாக எந்த அளவுக்கு பேக் கழுத்து இருக்குது பாருங்கள். பேக் கழுத்து பக்காவாக இருக்கும். இந்த மாதிரி ரவுண்டு அழகாக வெட்டணும். கொஞ்சோண்டு ரவுண்டு பெருசு பண்ணி விட்டிங்கன்னா 3/4 கை பார்க்கறதுக்கு அழகாக. 3/4 கை போடுறவங்க கொஞ்சம் ரவுண்டு பெருசாக போடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் வெட்டியிருக்கேன். இது தச்சிட்டு வெட்டிக்கலாம். அப்புறம் அர்க்காத்து வெட்டணும். இங்கே ஒரு அர்க்காத்து அவசியம் இருக்கணும். இந்த இடத்துல ஒரு அர்க்காத்து இருக்கணும். அப்புறம் இடுப்பில் ஒரு அர்க்காத்து பெருசாக இருக்கணும். இந்த இடத்துல அப்போ தான் வளையும், இல்லைன்னா வளையாது. அதுக்கப்புறம் WH2ல் ஒரு அர்க்காத்து. 3 அர்க்காத்து உள்ளே இருக்கணும். இருந்தால் தான் சுடிதார் அப்படி வளைஞ்சு கொடுக்கும். இல்லாட்டி உங்களுக்கு வந்து உள்ளே பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் எல்லாருமே நான் சொல்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு அர்க்காத்து, இந்த இடத்துல ஒரு அர்க்காத்து, இந்த இடத்துல ஒரு அர்க்காத்து வெட்டி பாருங்கள். அழகாக இருக்கும். இப்போ கை வெட்டும் பயிற்சிக்குள்ளே போக போகிறோம். 3 அர்க்காத்து அவசியம் வெட்டிடணும். தச்சோன்னா ஓவர்லாக் போட்டுட்டு வெட்டணும். ஓவர்லாக் இல்லாதவங்களும் அப்படியே துணியில் வெட்டிடலாம். வெட்டிட்டிங்கன்னா அழகாக இருக்கும். சுடிதார் இந்த 3 அர்க்காத்தை வெட்டாமல் வெட்டினீங்கன்னா இடுப்பில் உட்காராது. அதனால் எல்லாருமே கவனமாக வெட்டுங்கள். சுடிதார் தைக்கிறது பெருசில், இந்த அர்க்காத்து வெட்டுறது தான் முக்கியமான விஷயம். அர்க்காத்து நீங்கள் வெட்டினீங்கன்னா உள்ளே வந்து நல்லா பெண்டு பண்ணி அழகாக பிடிக்கும். அழகாக சுடிதார் போட்டாங்கனாக்கா உள்ளே பிடிச்சிக்காமல் அழகாக இருக்கும்.
இப்போ ஒரிஜினல் துணியில் கை வெட்ட போகிறோம். ஒரிஜினல் துணியில் கையில் வெட்ட போகிறோம். 3/4 கை. கை நீளம் வந்து 14. 14 அரைஞ்சு சேர்த்து தையலுக்காக அரைஞ்சி சேர்த்து வைக்கிறேன். கை லூஸ் எவ்வளோ? கை லூஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10னா 5 வச்சுட்டேன். 5 வச்சுட்டோம். இப்போ ஏஹெச் வந்து எவ்வளோ? 16. 8 -1 7 கரெக்டாக இந்த இடத்துல வச்சுருங்க. இங்கேருந்து எவ்வளோ இறக்குறதுன்னு கேட்பீங்க. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 ரஞ்சு இறக்கிக்கிங்க. 3 ரஞ்சு 7ல் பாதி 3.5. 7 வைக்கிறீங்கன்னா அதில் பாதி 3.5 அவசியம் வச்சுருங்க. வச்சுட்டு கரெக்டாக இங்கேருந்து 1 ரஞ்சு வச்சு கரெக்டாக அழகாக அப்படி கொண்டு வந்தீங்கன்னா இப்படி அழகாக கொண்டு வந்து டீப்பாக அப்படி போட்டுருங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 7 வச்சிங்கன்னா கரெக்டாக 8 பர்ஃபெக்டாக வரும். அதே மாதிரி பெண்டு ஸ்கேல் தான் போடணும். 3/4 கை வந்தாலும் இந்த மாதிரி பெண்டு ஸ்கேல் தான் யூஸ் பண்ணணும். பெண்டு ஸ்கேல் யூஸ் பண்ணால் மட்டும்தான் கை வந்து அப்படியே மொழுகுனாப்பில் இருக்கும். கை வந்து பிடிச்சி போகும். இந்த மாதிரி பெண்டு ஸ்கேல், நேர் ஸ்கேல் போட்டுறாதீங்க. எந்த காரணத்தை கொண்டும் இந்த நேர் ஸ்கேல் போடக்கூடாது. போட்டிங்கன்னா தப்பு. இந்த பெண்டு ஸ்கேல் போட்டால் தான் கை வளைஞ்சு கொடுக்கும், வளைஞ்சு பிடிச்சி போகும். இது 3/4 கை. முப்பத்தஞ்சு இன்ச்சு பாடி, இடுப்பு வந்து 30. அதுக்குள்ளதை நம்ம வெட்டிகிட்டு இருக்கோம். அங்கங்கே அர்க்காத் பண்ணியிருக்கேன். அர்க்காத் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது நைஸ் துணினால இப்போ பின் அடிச்சிருக்கோம். அந்த பின்னை எடுத்துட்டு கவர் தட்டு வெட்டணும். கவர் தட்டு முக்கியமாக அவசியமாக எடுக்கணும். கவர் தட்டு எடுத்துகிட்டு அழகாக அந்த அர்க்காத் பண்ணியிருக்கேன். அர்க்காத் பண்ணிவிட்டு கரெக்டாக 7 8 இருக்கா, 7 8 இருக்கான்னு ஒரு வாட்டி செக்குங்க. 7 கரெக்டாக இருக்குது, 8 கரெக்டாக இருக்கா, எல்லாமே கரெக்டாக இருக்குது. கை பாருங்கள், உள்ளே பெண்டு பண்ணி வெட்டியிருப்பேன். பெண்டு பண்ணி அழகாக 3/4 கை எந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள். பெண்டு பண்ணி அழகாக அப்படி வளைச்சி விடணும். இந்த ஸ்கேலில் நீங்கள் வளைச்சி விட்டிங்கன்னா தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். கை வந்து பிடிச்சி போகும். எல்லாருமே இந்த மெத்தடில் வெட்டி பாருங்கள். இப்போ கை வச்சு பார்க்க போகிறோம். கை கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஒத்துக்க முடியும். ஷோல்டர் எவ்வளவோ அதை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கரெக்டாக இங்கே அர்க்காத்து பண்ணிக்கோங்க. அர்க்காத் பண்ணிவிட்டு அழகாக கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு முண்டா கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருந்தால் மட்டும்தான். இல்லாட்டி முண்டால் ஏதாவது ஃபால்ட்டு பண்ணிங்கன்னா இந்த ஏகச்ச தப்பு பண்ணால் எல்லாம் தப்பாயிரும். பாருங்கள், வச்சு பார்க்குறேன். வச்சு பார்த்துட்டோம். இருந்தாலும் கையை 2ஆக மடக்கி வச்சு இன்னொரு வாட்டி இப்படி பாருங்கள். அப்படியும் பார்க்கணும், இப்படியும் பார்க்கணும். வச்சு பார்த்துட்டோம். அக்யூரேட்டாக இருக்குது. எந்த வகையான மாற்றம் இல்லாமல் அக்யூரேட்டாக இருக்குது. இந்த இடத்துல அரைஞ்சி தையலுக்கு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி பிடிச்சி இப்படி பாருங்கள். பிடிச்சி கரெக்டாக இப்படி வச்சுட்டு அர்க்காத்தில் வந்து கரெக்டாக உட்காரணும். இந்த அர்க்காத்தில் இப்படி உட்காந்துருச்சுன்னா பர்ஃபெக்டாக சுடிதார் இருக்குன்னு அர்த்தம். இதில் விட்டு இப்படி விலகி போகக்கூடாது, இப்படி விலகி போகக்கூடாது, இப்படி போகக்கூடாது. இப்படி பிடிச்சி பார்த்தோம்னா கரெக்டாக அந்த அர்க்காத்தில் வந்து உட்காரணும். ஒரு புள்ளி கூட மாறாமல் உட்காரணும். அப்போ சுடிதார் வந்து தனித்தனியாக கை தனியாக பாடி வந்து வச்சு பார்க்கணும். கை வந்து இந்த மாதிரி இந்த கோட்டில் அப்படி அழகாக அப்படி வச்சுட்டிங்கன்னா யார் வேணாலும் தைக்கலாம். யார் வேணாலும் இந்த கோட்டில் அழகாக தைச்சி வெளியே போட்டுருவாங்க. இது மாதிரி நீங்கள் வெட்டி தைச்சிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும். இது மாதிரி வெட்டி தைத்தால் இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது மாதிரி வெட்டி தைக்கிற அந்த எந்த கடையும் வந்து நம்பர் 1லேயே இருக்கும். இந்த கோடு போட்டு வெட்டினா யாருக்கிட்ட கொடுத்தாலும் தைச்சி வெளியே வாங்கிட்டு வந்துடலாம். அதனால் கோடு போட்டு வெட்டணும். நல்ல வாத்தியாட்ட கற்றுக்கணும். நல்ல விஷயமா நம்ம வந்து
வரணுன்னாக்கா நல்லா குருமார்கள்ட்ட கற்றுக்கொண்டால் நிச்சயமாக பெரிய உச்சத்துக்கு நீங்கள் போக முடியும். உங்கள் கடையும் பெரிய உச்சத்துக்கு போக முடியும். இது வெட்டு முறை யாருக்கிட்ட இருக்கோ அவங்க வெற்றியாளராகவே எப்போவுமே வெற்றியாளராகவே இருக்க முடியும். வாருங்கள், இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிட்டு, இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி வணக்கம். வாழ்க தையலகம், வளர்க தையலகம் சொல்லிட்டு வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி வணக்கம். இது வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு, தையல் கலைஞர்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி வணக்கம்.